நாம மானஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். சீக்கிரம் வண்டியில ஏறு. ராதா, இனி நீ அழக்கூடாது. அதான் நான் வந்துட்டல்ல, எல்லாமே சரியாயிடும். யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். கார்ல ஏறி உட்காரு சீக்கிரம். மனசு உனக்கு ஒன்னும் ஆகாது. அம்மா வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகாதுப்பா, ஒன்னும் ஆகாது. இவங்களை தடுக்கிறதுக்கு நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, கடைசியில இவங்க சந்திச்சிட்டாங்க. அஜித் மாமா சொன்னது கரெக்டா தான் இருக்கு. சந்திக்கிறது, பிரிக்கிறது இதெல்லாம் என் கையில இல்லையே, அந்த கடவுள் கையில தானே இருக்கு. அவர் விருப்பம் தானே. இப்ப ராதா மோகன் சேர்ந்துட்டதுனால மானஸ்க்கு ஒன்னாகாது. அவன் சீக்கிரம் சரியாயிடுவான். God, I'm really sorry. I'm really sorry. அது வந்து சடனா பதட்டத்துல நீ இருந்ததை நான் கவனிக்கவே இல்லை. நீ வர வழியில நின்றுட்டு இருந்தியா? இட்ஸ் ஓகே. பட் நீங்க எப்ப எங்க வந்தீங்க? நானா? உங்க அப்பா இங்க வந்தார்ல, அவர் தான் இங்க வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. மானஸ் இங்க தான் இருப்பான்னு சொன்னாரு. அதனால தான் அவனை தெரியல நானும் இங்க வந்தேன். நீங்க இந்த பேக்கையே கொண்டு வந்தீங்க. சொல்லுங்க அங்கிள், என்ன இருக்கு பேக்ல? ஒரு பக்கம் அந்த மோகன் எவ்வளவு உதறினாலும் என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் உன் பொண்ணு. மனசுல ஜேம்ஸ் பாண்டன் நினைப்பேன். சின்ன பொண்ணா லட்சணமா இல்லாம இவன் மட்டும் இப்படி உளவாளியா இருந்தானா அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாடுண்டா. இவ எனக்கு பிரச்சனையா மாறதுக்கு முன்னாடி இவ கதையை இங்கேயே முடிக்க வேண்டியதான். என்ன நடக்குதுங்க? நீங்களாம் யாரு? அது அந்த சின்ன பையன், அதான் அவன் பேர் கூட மானஸ். நேத்து காணாம போயிட்டானே. ஆமா, என்னாச்சு அந்த பையனுக்கு? அவன் கிடைச்சிட்டான். எல்லாம் ஆண்டவனுடைய அருள். மானஸ் கிடைச்சிட்டானா? என் குழந்தை, என் பையன் மானஸ் மானஸ் கிடைச்சிட்டானா? எங்க இருக்கான்? ஆமா, அவன் கிடைச்சிட்டான். அவன் இங்க ஸ்கூல்ல தான் இருந்தான். ஸ்கூல்லையா? ஆனா நேத்து ஸ்கூல் விட்டதும் உடனே எல்லாரும் போயிட்டாங்களே. அவன் மட்டும் எப்படி ஸ்கூல்ல இருந்தான்? அதுதான் நானும் யோசிக்கிறேன். யாரோ வேணும்னே அவனை ஸ்கூல்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என் பிள்ளை, என் குழந்தை, அவன் முதல்ல எங்க இருக்கான்னு சொல்லு. எங்க இப்ப எங்க? அவன் நல்லா இருக்கான். அம்மா அப்பா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. அம்மா அப்பாவா? யாரோட அம்மா அப்பா? யாரோட அம்மா அப்பா? அது வந்து மானஸோட அம்மா அப்புறம் என் அப்பா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்? அவங்க உங்க காலுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நீங்க நொண்டி நொண்டி நடக்கிறீங்க? ஏமா, என் பிள்ளைய தேடி போகும்போது கீழே விழுந்துட்டமா, தடுக்க விழுந்தனால அடிபட்டுருச்சு. உன் கேள்விக்கு பதில் கிடைச்சதா? இந்த குட்டி சாத்தான அவங்க அப்பனோட சேர்த்து முடிச்சு விட்டுறேன்.
ரொம்ப கூடிய சீக்கிரமே சிறகடிச்சு பறக்க ஸ்டார்ட் பண்றா. டாக்டர் டாக்டர் பாத்து டாக்டர் டாக்டர் இன்னைக்கு அந்த பேஷண்ட்டுக்கு டிஸ்சார்ஜ் மாதிரி அங்க என் பையனோட உயிர் ஆபத்துல இருக்கீங்க, நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை? மனசு எதுவும் ஆகாது, அம்மா இருக்கேன்பா. அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என்ன எதுவும் ஆக விட மாட்டேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். I'm sorry டாக்டர். என் பையனுக்கு ரொம்ப ரத்தம் போயிட்டு இருக்கு. டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் அவனை செக் பண்ணுங்க, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. we will try our best. okay let's go. கம்பவுண்டர் சீக்கிரம் வாங்க. பையனை ஓட்டிக்கு கூட்டிட்டு போங்க ஃபாஸ்ட். சாரி, இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே வர முடியாது. எங்களை எங்கள் வேலையை செய்ய விடுங்க. ஓகே, பையனோட பிளட் குரூப் என்ன? ஓ நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், ஓ நெகட்டிவ். ஓகே, ஒருவேளை எங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டா நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஓகே, ரிலாக்ஸ். மானஸோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ், என்னோடதும். ஓய் ஓய், உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கல, நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன், அப்புறம் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏய் 3 2 1 கோ. யா, அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். அவனோட எனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தோணுது. அவன் என் லைஃபோட ஒரு அங்கம் மாதிரி இருக்கு. ஆப்வியஸ்லி பிளட் குரூப் மேட்ச் ஆக தானே செய்யும். அவன் என்னோட பையனாச்சே. என்னோட மானஸ். கடவுளே கிருஷ்ணா, என்னோட மானஸ்க்கு எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் என்னோட மானஸை காப்பாத்துங்க. ராதா, மானஸ்க்கு எதுவும் ஆகாது. ஓகே, அவன் நல்லா ஆயிடுவான். டாக்டர் இருக்காங்கல்ல. கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் என்னோட மானஸ்க்கு எதுவும் ஆக கூடாது. ப்ளீஸ் நீ கொஞ்சம் ப்ளீஸ் அவனை காப்பாத்து. ஒரு நிமிஷம் இப்படி வா வா வா. கடவுளே கிருஷ்ணா, மெதுவா உட்கார். நீ உட்கார்ந்து ராதா. கடவுளே கிருஷ்ணா, என் மானஸ்க்கு எதுவும் ஆக கூடாது, எதுவும் ஆக கூடாது. தண்ணி குடி, இந்த தண்ணி குடி. என்னோட மானஸ் இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். மானஸ்க்கு எதுவும் ஆகாது. நீங்க தான் அந்த பையனோட பேரண்ட்ஸா? இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். கொடுங்க. நானே ஃபில் பண்றேன். என்னங்க? தேங்க்யூ. ராதா, என்ன? அப்பாவும் ராதாவும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மானஸ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நானும் அங்கதான் போறேன். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம்.
மானஸ்க்கு ஒன்றும் ஆகாது. ராதா மோகன் சேர்ந்து இருந்தாலே ஹிட்டு. குஷி, அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? கீர்த்தி, நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்னைக்காவது ஒரு நாள் இது நடந்துதானே தீரும். ராதாவும் மோகனும் ஒன்னாயிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். போன முறை ராதா செய்யாம விட்டத இந்த முறை நிச்சயமா செஞ்சு காட்டுவா. அவ வேலையா மோகனுக்கும் என்னோட மொத்த குடும்பத்துக்கும் என்னோட உண்மையான முகத்தை காட்டிடுவா. எனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. அந்த ராதா முன்னாடி போய் நான் எந்திரிச்சு நின்னேன். எந்த விஷயத்த சொல்றாளோ இந்த விஷயத்த நிச்சயமா மோகன் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சொல்லியே தீர்வாவ. ஐயோ கடவுளே, ராதாவுக்கு மட்டும் நல்லது செய்றீங்க, எனக்கு எப்பவுமே கெட்டது தானே செய்றீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ராதாவும் மோகனனும் சந்திச்சதுனால ஏதாவது நல்லது நடக்கும்னு தோணுது. என்ன சொன்னீங்க? ராதா மோகன் சந்திச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? மீரா, நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம்? டாக்டர், மானஸ் இப்போ நல்லா இருக்கான். இன்ஜுரிஸ் பெருசா ஆழமா இல்லை, ஆனா நிறைய பிளட் மட்டும் போயிருக்கு. அதனால உடனடியாக அவனுக்கு பிளட் ஏற்றி ஆக்கணும். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எங்க பிளட் பேங்க்ல O நெகட்டிவ் குரூப் பிளட் இல்லை. ஏன்னா இது ரொம்பவே ரேர் பிளட் குரூப். நீங்க 2 பேரும் அவனோட பேரண்ட்ஸ் தானே? ஆமா, அண்ட் என்னோட பிளட் குரூப் O நெகட்டிவ் தான். நீங்க என்னோட பிளட் எடுத்துக்கலாம். சிஸ்டர், கம் ஹியர். எஸ் சார். இவரோட பிளட் எடுத்துக்கோங்க. ஹரி அப். ஓகே சார். தேங்க்யூ சார். மானஸ், ராதா, ராதா, மானஸ்க்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கல்ல, நான் மானஸ்க்கு பிளட் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் அவன் சரியாயிடுவான். எல்லாம் சரியாயிடும் ராதா. ஹே கீர்த்தி, அஜித், குஷி, என்னன்னா என்னோட பிள்ளைக்கு கொடுக்குறேன். மானஸ்க்கு. உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல, ராதிகா இருக்காங்கல்ல, அவதான் ராதா. அண்ட் மானஸ் ராதா, அப்புறம் என்னோட பையன். என்ன? கிருஷ்ண பரமாத்மா எவ்வளவு விசித்திரமான விளையாட்டை விளையாடுறாருன்னு பாத்தியா? என் பையன் என் கண்ணு முன்னாடியே இருந்திருக்கான். ஆனா எனக்கு அவன் அடையாளம் தெரியல. இத்தனை மாட்டி சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அவனுக்கு கிரிக்கெட் விளையாட கத்து கொடுத்த, சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்திருக்கேன். அவன் என் புள்ளன்னு தெரியாமலேயே ஒரு அப்பா தான் பையனுக்கு செய்யக்கூடிய எல்லா வேலையையும் நானே செஞ்சிருக்கேன். இப்பதான் எனக்கே புரியுது, அது மானச பார்க்கும்போது ஏன் விசித்திரமான உணர்வு ஏற்பட்டுச்சுன்னு. எனக்கு என்னமோ அவனை ஆரம்பத்துல இருந்தே தெரியுன்ற மாதிரி தோணுச்சு. தெரியுமா, முதல் முறையா அவன் என்ன சந்திச்சப்போ, அவன் என்ன கிஸ் பண்ணப்போ, அப்ப எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள ஏதோ விசித்திரமான ஃபீலிங் வந்துச்சு. ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு தோணுச்சு. ஆனா அது என்னன்னு தெரியல. இப்பதான் அது என்ன கனெக்ஷன் புரியுது. எங்களுக்குள்ள ரத்த உறவு இருக்கு. எங்களுக்குள்ள ரத்த சம்பந்தம் இருக்கு. என்னோட பையன் அவன் மானஸ். அண்ணா, அவன் உங்க பையன் கிடையாது.
என்ன கீர்த்தி வாய்க்கு வந்த மாதிரி உளர்ற? அவ ராதாவோட பையன். அப்போ ராதாவோட பையன் தான். ராதா அப்புறம் அவ புருஷனோட பையனா? உனக்கு மூளைகில குழம்பி போயிருக்கா? நீ பாட்டுக்கு உளறிட்டே இருக்க. ஐயோ, நான் உண்மையதான் சொல்றேன் மோகன் அண்ணா. ராதா அவளாவே வந்து எங்க எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டா. நான் என்னமோ நினைச்சேன். நீ மோகன் அண்ணாவை விட்டு பிரிஞ்சு போய் சரியா 7 வருஷம் ஆகுது. அதே மாதிரி கரெக்டா மனனுக்கும் 7 வயசு ஆயிடுச்சு. அதனால மானஸ் உனக்கும் மோகன் அண்ணனுக்கும் பிறந்த மானஸ் என்னோட அப்புறம் என் புருஷன் யுவனோட புள்ள. அப்போ ராதிகா தான் ராதான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அவ எதுக்காக உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் அனுப்பணும்? ரொமான்ஸ் பண்ணனா அவங்க ஹஸ்பண்ட் கூட பண்ணணும், ஏன் அப்பா கூட குஷி போதும். யார பத்தி எப்பவும் அந்த மாதிரி பேசக்கூடாது குஷி. அவங்க நம்மளோட வருங்கால நெய்பர்ஸ். ஆக மாட்டாங்க. நாம அந்த வீட்டை வாங்க மாட்டோம். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீயும் குஷியோ எதுக்கு அந்த வீடை வாங்க விடாம தடுத்தீங்க. இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப குஷி இவ்வளவு பெரிய நாடகத்தை எதுக்காக நடத்தினாங்க? ராதிகாவோட பேரை கேட்டாலே எதுக்கு டென்ஷன் ஆனீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் ராதாவை சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக 2 பேரும் இப்படி பண்ணீங்கல்ல? ரெண்டு பேரும் எதுக்காக அப்படி பண்ணீங்க? ஏன்னா நீங்க ஹர்ட் ஆக கூடாதுன்னு நாங்க நினைச்சோம்ப்பா. உங்க மனசு உடைய கூடாதுன்னு நினைச்சோம். நீங்க செதறி போறதை நாங்க பார்க்க விரும்பலப்பா. என்ன? ஆமா மோகன் அண்ணா, நீங்க வேணா இன்னைக்கும் ராதாவுக்காக காத்துட்டு இருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ராதா அப்படி கிடையாதுண்ணா. அண்ணா, இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாம அவளே நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, புருஷன் வேற இருக்காருண்ணா. அவ ஒரு குழந்தைக்கும் அம்மா ஆயிட்டால. மறுபடியும் இஷ்டத்துக்கு வளர ஆரம்பிச்சிட்டல. நீங்க எல்லாம் எப்படி நினைக்கணுமோ நினைச்சுக்கோங்க. ஆனா ராதா என்ன காதலிக்கலங்கிறத என் மனசு எப்பவும் ஏத்துக்காது. ராதா இன்னைக்கும் என்ன மட்டும் தான் காதலிக்கிறான். மானஸ் என்னோட பையன்தான். மோகன் அண்ணா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவன் உங்களோட பையன் கிடையாது. ராதாவே எங்க கிட்ட சொன்னான். அவ அப்படி போய் சொல்லிருக்கா. ஏன்னு எனக்கு தெரியாதான். அவங்க எல்லார்கிட்டயும் அவ போய் சொல்லிருக்கா. ஆனா நான் போய் ராதா கிட்ட பேசினா அவளால என் கிட்ட போய் சொல்ல முடியாது. அட, என்ன பண்றீங்க நீங்க? இந்த ரத்தம் ரொம்ப கம்மி. ரிலாக்ஸ் சார், இந்த ரத்தமே போதும். Are you sure? எஸ். அப்பா நீங்க எங்க போறீங்க? ராதாவை பார்க்க. நான் நினைச்சாலும் மோகன் ஐயா கிட்ட என்னால போய் சொல்ல முடியாது மனஸ். நீ அவரோட பையன் தான், அவரோட ரத்தம் தானே. அந்த உணர்வு அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றது? எல்லார்கிட்டயும் நான் போய் சொல்லிட்டேன். ஆனா அவரோட கண்ணை நேரா பார்த்து நான் எப்படி போய் சொல்லுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, என்னால மோகன் ஐயா கிட்ட போய் சொல்லவே முடியாது.
இப்போ ராதா கிட்ட பேசினாருன்னா என்ன ஆகும் தெரியலையே. கடவுளே கிருஷ்ணா, எனக்கு உதவி செய்யுங்க. மோகன் ஐயா மானஸ் தன்னோட பையனான்னு என்கிட்ட கேட்டக்கூடாது.